Thank you so much for the wonderful performance. Can you all give it up for Red Carpet team one more time? Yes, in this moment. நிறைவாக இதுவரைக்கும் இந்த மேடையில் ரேம்ப் வாக் பண்ண எல்லா மாதிரிகளும் எல்லா மாடலும் சேர்ந்து ஒரு செலிப்ரேஷன் வாக் கொடுக்க விரும்புகிறாங்க. உங்கள் கண்களுக்கு நிறைவாக ஒரு பெரு விருந்தளிக்க இதோ அவர்கள். We have been watching this ramp walk from the evening itself, right? So we are going to celebrate it together. So that's why we are going to அந்த நிறைவு விருந்திற்கு முன்பாக இந்த ஆர்ட் மோட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி தொடர்ந்து ஃபேஷனையும் பண்பாடையும் இணைத்து ஒரு புது அறிமுகம் செய்கிற இந்த ஆர்ட் மோட் நிறுவனர் அர்ச்சனா அவர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி உரை வழங்க காத்திருக்கிறார். குட் ஈவினிங். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். ரொம்ப நேரம் இதுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஷோவை நான் எப்படி புரிய வைக்கிறது, எப்படி எல்லாரையும் இன்வைட் பண்ணுறது, ஏன்னா நான் வந்து லிரிசிஸ்ட் அவங்களெல்லாம் கூப்பிடும்போது எங்களுக்கும் ஃபேஷன் ஷோக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி தான். ஈவன் நான் லாஸ்ட் டைம் வந்து நான் கிருஷ்ணா சாரை கூப்பிடும்போதே அதான் சொன்னார். பட் ஒன்ஸ் சி த திங், இங்கே வந்து நானும் கதை தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து படத்தில் ஒரு கதை சொல்கிறீங்க, நான் வந்து அந்த கதையை வந்து என்னோடய வடிவத்தில் சொல்லலாம் அப்படின்றது தான் விஷயம். பட் இது ஒரு மியூட்டேட்டடான ஷோ. இதை எதுக்குள்ளே வைக்கிறது, இது என்ன ஈவெண்ட், இதெல்லாம் வந்து புரியறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதையும் தாண்டி எனக்கு இந்த ஈவெண்ட்டை நடக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த என்னோட க்ளோ பார்ட்னர் ராஜேஷ் சார் அண்ட் பாலா சார், ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். சார் வாங்க சார், ப்ளீஸ். ஸோ குட் ஈவினிங் ஆல். ஃபஸ்ட்டு இவங்க வந்து சொல்லும் போது ஃபேஷன் ஷோ நிறைய ஷோ பார்த்துருக்கோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இவங்க இந்த மருதம் நெல்லை இந்த மாதிரி நான் நிறைய கான்செப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது யோசிக்கிறாங்களே, யாரா இது யோசிக்கிறது? நீங்கள் இந்த கண்டிப்பாக இந்த ஊர் தானே அப்படின்னு கேட்டேன். தமிழ்நாடு தானே நீங்கள் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. ஒன்லி ரூட்டட் பீப்புளுக்கு தான் அதை மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு தோணும். ஸோ ஒரு ஃபேஷன்லேயும் நம்மளோட பாரம்பரியத்தை இன்னைக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மாடர்னைஸ்டாக அந்த ஃபியூஷனாகவும் நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்க. அதே மாதிரி அந்த சிவிலைசேஷன் நீங்கள் காமிச்சிருந்தீங்கல்ல, அது எல்லாமே வந்து மாடர்னைஸ்டாக கொண்டு வரது பெரிய விஷயம். அதை நீங்கள் உண்மையும் நல்லா பண்ணீங்க. அந்த ஃபியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்னமெண்ட்ஸு போட்டது, இந்த பேங்கிள்ஸு, ஸோ அந்த சின்ன சின்ன விஷயம் கூட நீங்கள் அதை உங்களோட சிரத்தை எடுத்தது உங்கள் டீமு எல்லாம் நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து நான் வந்து ஞானசம்பந்தம் ஐயாவை கூப்பிடும்போது ரொம்ப பயந்து கூப்பிட்டேன். நான் ஒரு 2-3 பேர்கிட்ட விசாரித்தேன், சார் எப்படி இதை கேட்கலாமா, இப்போ சார்கிட்ட ஃபோன் பண்ணால் நான் எப்படி சொல்வேன், சார் ஒரு ஃபேஷன் ஷோ நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறதா, எப்படி பேசுகிறதுன்னு. ஆனால் சார் வந்து ஒரே கால்லையே அவருக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சிருச்சு. அவர் இமீடியட்டாக வந்து நான் கண்டிப்பாக வரேம்மான்னு சொன்னார். எனக்கு அதுலேருந்தே பதட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, அப்போ நாம் வந்து ஒரு தப்பு பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவார் சார். பார்த்து சொன்னேன், செங்காந்தல் பூனா செங்காந்தல் பூ கலரில் தான் இருக்கணும், இல்லைன்னா சார் கண்டிப்பாக கேட்டுருவார் இப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பண்ணோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு ட்ராஸ்கி மருது சார் வந்து இங்கே வந்தது, இது எனக்கு 2 பேரும் ஆக்சுவலி எனக்கு ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் இந்த ஈவெண்ட்டோட. அண்ட் டைரக்டர்ஸ், லிரிசிஸ்ட், எனக்கு இந்த க்ரௌடில் யாரை மென்ஷன் பண்ணுறதுனே தெரில. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு ப்ரொஃபஷனும் வேறு, ஆனால் தாட் ஒன்று. நம்ம தமிழை எழுதுகிறோம், சில பேர் படமாக்குறாங்க, நான் மியூசிக் பண்ணுறாங்க. அண்ட் ஐ வாண்ட் டு மென்ஷன் அருண்ராஜ் ஃபார் த மியூசிக். ஏன்னா இது மருதம்காக க்யூரேட் பண்ண மியூசிக் இது. அண்ட் அருண் வந்து ரொம்ப லேட் டைமில் தான் நான் அவங்கள அப்ரோச் பண்ணேன். பட் ஹீ ரியலி கேவ் ஹிஸ் பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இது ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டாக எனக்கு தெரியுது. இதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு 2-3 பேரை சொல்லிடுறேன். இப்போ வந்து ஓகே, அம்மா தேங்க்ஸ் கூட இருந்ததுக்கு, நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியாமல் நம்பினதுக்கு தேங்க்ஸ். அப்பாவை வந்து நான் மிஸ் பண்ணுறேன். மேபி இப்போ இருந்திருந்தாருன்னா நானும் அவருக்கு சாரி சொல்லியிருப்பேன், அவரும் எனக்கு சாரி சொல்லியிருப்பார். ஸோ அண்ட் இப்போ வந்து ஐ வாண்ட் டாக் பண்ண ஒரு குயிக்காக முடிச்சிடுறேன் சார்.
ஆக்சுவலாக இங்கே ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் இங்கே பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவங்க ஒரு வாழ்க்கைக்குள்ளே போனதுக்கப்புறம் தோழிகளாக இருக்கிறதும் அவங்கள பார்த்து பார்த்து வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறதும் இங்கே ரொம்ப கம்மி. பட் இந்த ஈவெண்ட்னால எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்து கிடச்சிது. ஆக்சுவலாக இந்த இதில் வந்து ஒரு 80% ஆஃப் ஒர்க் வந்து விமனால் நடந்தது. அது எஸ்பெஷலி ஸ்ருதி பெரியசாமி. She is a model and actress and she running the business. And Ambika, she is a scientist. Where is she? Okay. So அவங்க எனக்கு வந்து பண்ணாங்க. Abhi, she is a production manager from the particular SS Musicல. And இவங்க 3 பேருமே வேறு டிஃப்ரெண்ட் இதில் இருக்காங்க. பட் அவங்க 3 பேருமே எனக்கு வந்து இந்த ஈவெண்ட்காக ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்தாங்க. தென் ஐ ஃபைண்ட் அவுட் அவங்க உங்கள் கூட உங்கள் இதுலேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. தே வாண்ட் டு ஹெல்ப் யூ. தட் இஸ் அ ஒன்லி திங். ஸோ அது வேறு இடத்துலேருந்து அது கிடச்சிது. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் மூமெண்ட் ஃபார் மீ. ஒரு ஃபீமேலாக நான் ஒரு 33 வருஷம் நான் இருந்துட்டேன். இந்த 33 வருஷத்தில் என்னோடய எக்ஸ்டஸியாக அன்றைக்கி நான் ஃபீல் பண்ணேன். நான் கால் பண்ணியே சொன்னேன், இந்த மொமெண்ட் வந்து எனக்கு ஈவன் நடக்கலை இதெல்லாம் தாண்டி இந்த மொமெண்ட் நீங்கள் என் கூட இவ்வளோ இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ். ஸோ இதில் வந்து ஏன் இவங்களை பற்றி நான் முக்கியமாக சொல்லணுன்னா, இவங்க எல்லாருமே ரொம்ப இதில் கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப சின்ன கிராமத்துலேருந்து வந்தாங்க. அவங்க வந்து ஸோ இவங்க ஒரு 30 டேஸாக தூங்காமல் என் கூடயே இருந்து என் கூடயே ஒர்க் பண்ணி, அண்ட் இவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் நேற்று பர்த்டே, பட் என் கூட தான் வந்து தங்கியிருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து எந்த ஊர்லேருந்து என்ன ஊர்? கரூரில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வராங்க. அண்ட் ஐ எம் ஸோ கிளாட். இவங்களுக்கு எனக்கு எப்படி மக்கா ஒரு வாய்ப்பு கொடுத்தாரோ அந்த மாதிரி இது வாய்ப்பெல்லாம் இல்லை, இது வந்து ஒரு டீம் ஒர்க். ஸோ நாங்கள் பண்ணியிருக்கோம். இவங்க ஒரு வார்த்தை பேசினா இட் வுட் பி நைஸ். First of all, I have to thank Archana ma'am for this big opportunity. Basically, ஒரு college student, ஒரு budding designer என்றப்போ everyone will feel hesitant to give chance. இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் எங்களுக்கு சான்ஸ் கொடுத்த அர்ச்சனா மேம்க்கு ரொம்ப தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்தனால தான் இப்போது நாங்கள் இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நிற்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மேம். எங்களை வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஏஜ்லேயே வந்து நாங்கள் பண்ணுவோன்னு நம்பி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நீங்கள் இருந்தனால தான் எங்களுக்கு இந்த ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட் வந்து உங்ககிட்ட இருந்து வந்தது தான் எங்களுக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி. ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு தேங்க்யூ வந்து மேம்க்கு, பிகாஸ் இவ்வளோ பெரிய ஸ்டேஜை வந்து எங்களுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு. அண்ட் தென் வந்து என்னுடைய நெக்ஸ்ட்டு ஸ்டாண்ட் வந்து எங்களுடைய மாடல்ஸுக்கு. ஏன்னா நாங்கள் வந்து அவ்வளோ ப்ரொஃபஷ்னல்ஸ் கிடையாது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பட் ஆனால் நாங்கள் க்ரியேட் பண்ண துணியையோ அவங்க போட்டுட்டு நடந்தாங்க. ஸோ அதை பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ மாடல்ஸ். ஸோ எல்லோரும் சொன்னது தான். அர்ச்சனா மேம்க்கு ரொம்ப தேங்க்யூ. எங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே மருதம்னு ஒரு தீமோடு வந்தப்போ ஒரு தீமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான தீம், இதில் நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அப்போவே நமக்கு ஒரு மோட்டிவேஷன், எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஷோவில் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சோம். ஒரு 2-3 மந்த்ஸாகவே இந்த ஷோக்கு மேம் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலன் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா மேம்க்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. எனக்கு யாராச்சும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஸோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மேமுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். ஸோ என்னைய ஃபுல்லாமே நான் இந்த நேமை வந்து இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் தான் என்னை ஃபுல்லாமே படிக்க வச்சாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அர்ச்சனா மேமுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுக்க தான் வந்து நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக போயிட்டுருக்கேன். ஸோ நான் வந்து காலேஜிலேருந்து இப்போ வரைக்கும் நான் இருக்கேன்னா யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் எனக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை பிடிச்சி நான் இன்னும் மேலே மேலே ஏறி போயிட்டே இருப்பேன். ஸோ தேங்க்யூ டு ஆல். எனக்கு என்னோட மாடலாக வந்தவங்களுக்கும் சரி, இங்கே எல்லோரும் இப்போ ஆடியன்ஸாக உட்காந்து பார்வையெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ ஹாய், எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என் கார்மெண்ட்டை இங்கே ஷோகேஸ் பண்ண அர்ச்சனா மேம்க்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தென் இது எங்களை போர்ட்ஃபோலியோ கலெக்ஷன், ஆனாலும் அவங்க வந்து ஓகே அப்படின்னு பர்மிஷன் கொடுத்து இங்கே ஒரு ஈவெண்ட்டில் எங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யாருமே இங்கே வந்து அந்தளவுக்கு டக்குன்னு வந்துட்டு இவ்வளோ பெரிய ஷோ கொடுப்பாங்களான்னு எங்களுக்கு தெரில. அதனால் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஷோ கொடுத்ததுக்கு எங்கள் அர்ச்சனா மேம்க்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ. அப்புறம் எங்களுக்கு மாடல்ஸாக வந்த எல்லாருமே நாங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக உண்மையாகவே தைக்கல தான், ஆனால் எல்லாருமே அதை போட்டு ரொம்ப இதாக தான் எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு தேங்க்யூ. இந்த ஸ்டேஜ் கிடைச்சதுக்கு பெரிய தேங்க்யூ. I would like to thank Archana ma'am for trusting and supporting us. Thank you very much, ma'am. அண்ட் மாடல்ஸ், நான் இது மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன், ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறேன். இவங்கெல்லாம் எனக்கு என்னோடய கம்பெனி மாடல்ஸாகவே ஆகிக்கிட்டாங்க. அப்படி தான் நான் ஆக்சுவலி பார்த்தா ஒரு 10 டேஸ்க்கு நான் ஃபாலோ அப் கூட பண்ணல, எப்போ வரணும் எதுவுமே சொல்ல. பட் இன்றைக்கி வந்து யாருமே கால் அடிக்கல, ஓகே நான் சொல்லாதனால வரல போலன்னு எடுத்தால் எல்லோரும் வந்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ஐ ஃபெல்ட் வாட் ஐ ஏர்ன்ட் ஹியர் தே ஆர் மை அசெட். ஏன்னா இங்கே நான் எதை வேணால் நினைக்கலாம், அதுக்கு ஒரு கேன்வாஸாக எனக்கு ஒருத்தவங்க வேணும். அது இவங்கெல்லாம் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் அ லாட். அண்ட் ஒன் மோர் திங், ஒரே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் இருக்குது, அந்த அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணிடலாமா? தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப நேரம் உங்கள் எடுத்துட்டேன், டின்னர் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட மொமெண்டோவும் நான் உங்கள் கையிலே வந்து கொடுத்துட்றேன். இவ்வளோ நேரம் எனக்காக இருந்ததுக்கு. நெக்ஸ்ட் டைம் இதை விட இன்னும் பெட்டராக ஐ கேன் கியூரேட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் முத்துக்குமரன் அண்ட் குணா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் முத்து. நீங்கள் இல்லைன்னா நான் அடுத்தது தமிழ் கான்செப்டே எடுக்க முடியாது. எனக்கு இதே மாதிரி வந்து ஹோஸ்ட் பண்ணிடுங்க 5 தினையும். தேங்க்யூ சொல்லிட்டு முத்து இல்லைன்னா அப்படி இருக்கும். ரொம்ப நன்றி. so much Archana sir, and we are also expecting Neidal. நான் வாழ்க்கையில இப்படி ஒரு நன்றி உரை பார்த்தது இல்லை. நன்றி உரைனா ஒருத்தங்க வருவாங்க எல்லாரும் நன்றி சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு நன்றி வாங்கிட்டாங்க பாருங்க. நன்றி மறப்பது நன்றென்றுன்னு அடுத்த தலைமுறைக்கு புகட்டுகிற ஒரு நன்றி உரை விளங்கிய அர்ச்சனாவுக்கு ரொம்ப நன்றி. நல்லா இருந்தது. நான் கூட என்னை மறந்துடுவீங்களோ நான் கிட்ட வந்தேன், பரவாயில்ல கடைசியாக சரியா நன்றி சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த நாளில் நிறைய நேரத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டோம், ஆனால் இந்த நேரத்தை நல்லதாக மாற்றிருக்கோங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மருதம் கடந்து நெய்தலில் சந்திப்போம். நன்றி. Yes, if time is money, then today you have spent million for us. Until the signing of MC Guna and MC Muthukumaran and the entire team of Art Mode, ஒரு பெரிய கைத்தட்டலோட எண்ட் பண்ணிடலாமா? Yes, thank you so much everyone. இந்த நாளை ரொம்ப சிறப்பாக்கின எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி. இந்த மேடையை உருவாக்குவதற்கு பின்பாக உழைத்த இங்கே இருந்த எல்லா மாடல்ஸ், அப்புறம் அங்கே ஓரமாக அந்த தையல்களை எல்லாம் அழகாக காட்டுவதற்கு தொடர்ந்து தைத்து கொண்டு இருக்கிற அந்த அண்ணன். I request everyone please join with us. கேமரா டீம் அத்துணை உழைப்பாளர்களுக்கும் எங்கள் உளமார்ந்த நன்றி. Everyone, are you ready?